சமீபத்துல கரூர்ல நிகழ்ந்த சம்பவம் பற்றி இன்னமுமே பேச்சுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்னமுமே இதற்கு திமுக காரணமா, தாவேகா காரணமா அப்படின்றது தெரியப்படாமலேயே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் சிபிசிஐடிக்குமே மாற்றப்பட்டு அதிரடியாக விசாரணைகளுமே நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல தான் தளபதி விஜய் அவர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தலா 20 லட்சம் நிவாரணமுமே கொடுத்தாரு. இந்த செய்திகளுமே வெளியான நிலையில தற்போது பாத்தீங்கன்னா தளபதி பற்றி மற்றும் ஒரு செய்தி வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நகர்வுகளை அதிரடியாக பண்ணிட்டு இருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவுமே செய்யப்பட்டிருக்கா. சோ தேமுதிக தான் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளுமே சமீபத்துல நடந்து முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த கையோடு கேப்டனுடைய சமாதிக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். கேப்டனின் மீது வைத்துள்ள மரியாதையின் காரணமாக தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கேப்டன் குடும்பத்திற்கு மற்றும் ஒரு செயலியுமே பண்ணியிருக்காரு. அதாவது கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியனுக்கு பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்காரு. சண்முக பாண்டியனுடைய நடிப்புல அண்மையில வெளியான திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது. இதனடுத்து அவர் கொம்பு சிவி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படமுமே ரிலீஸிற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த பட வாய்ப்பையே தளபதி விஜய் அவர்கள் தான் வாங்கி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. சோ இந்த தகவலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சமீபத்திய பேட்டி ஒன்றுல மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்களா. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸின் போது கூட தளபதி விஜய் அவர்கள் கேப்டனுடைய கோவிலுக்கு செல்ல உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.